பாருங்க, ஒரு மழை நாள் சொல்றாங்க. அங்க ஒரு புது கட்டிடத்துக்கு பார்க் டான்வான், அவரு பொண்டாட்டி யான், மகன் சுச்சான் எல்லாரும் போறாங்க. புது வீடுன்னா எவ்வளவு சந்தோஷம். ஆனா பாருங்க, கார் ஒன்னு என்ட்ரன்ஸ பிளர் பண்ணிட்டு நிட்டுது. அட போங்கடா, யாரோ யான்சு அப்படின்னு ஒருத்தர். காரை அப்புறப்படுத்தவே மாட்டாங்க. டான்வான் சத்தம் போட்டா, சாரி சொல்லணும்னா நீங்க தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை என்னை எழுப்பிட்டீங்கன்னு என்று சொல்லி கேவலமா பேசுறாங்க. ரொம்ப கடுப்பா இருக்குல்ல. கடைசியா காரை அப்புறப்படுத்திட்டாங்க. சாமான்களை உள்ள கொண்டு போறாங்க. அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற பாட்டி ஒருத்தர், சிங்கிள் மம் ஒருத்தர், அவங்க மகன் லீ சான்ஹொன் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. அந்நியர்கள்ட்ட பேசாதேடா அம்மா கண்டிச்சாங்க. புது வீடுன்னா எவ்வளவு சந்தோஷம். அடுத்த நாள் சுச்சான் ஒரு அதிசயம் கண்டுபிடிச்சான். அவன் கல்லுகள் எப்போவும் ஒரே திசையில சுருண்டு போகுது. பாருங்க, ஃப்ளோர் சாய்ஞ்சிருக்கோ இல்லன்னா கட்டிடமே சாய்ஞ்சிருக்கோ. அம்மா அப்பா அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. டான்வான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜிம் ஜாயின் பண்றதா யோசிக்கிறாரு. ஆனா அந்த மனுஷன் பயிற்சியாளர்னு தெரிஞ்சதும் அவருக்கு பிடிக்கல. ரொம்ப கடுமையானவங்கன்னா பயிர்விக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டிடம் சாய்ஞ்சிருக்கானுமான்னு சாதாரணமா கேட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒன்னும் தெரியல. அப்புறம் டான்வன் இணையத்துல சாய்ஞ்ச கட்டிடங்கள், அந்த பக்கத்துல இருக்கிற விஷயங்கள்னு எல்லாம் தேடி பார்த்தாரு. அதே சமயம் அவரு புது வீடு வாங்கினதுக்கு சகப்பணியாளர்கள் வாழ்த்து சொன்னாங்க. ஆனா அந்த இடம் ரொம்பவும் சரியில்லைன்னு கவலைப்பட்டாங்க. ஏன்னா டான்வன் வீடு ஒரு கெட்டுப்போன தொழிற்சாலை, கார் கழிவு கிடங்கு மேலதான் இருக்குன்னு தெரிய வந்தது. டான்வன் அதெல்லாம் கடந்து போச்சுன்னு இப்போ சுற்றுச்சூழல் நட்பு பகுதின்னு சொல்லி சமாளிச்சாரு. பிறகு அவரு வீட்டுக்கு சகப்பணியாளர்களை அழைச்சு எவ்வளவு அழகா இருக்குன்னு பெருமையா பேசினாரு. அடுத்த நாள் போட்டோ எடுக்க போனாங்க. ஆனா மனுஷனை பார்த்ததும் டான்ஜுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த மனுஷன் அவரு அக்கா ஜிம்முல சில சமயம் உதவி பண்றாராம். ஆனா அவரு போட்டோகிராஃபர்னு தெரிய வந்தது. படம் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேன்சி ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட போனாங்க. டான்வன் உயின் குடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு கார்ல போக சொன்னா அவன் திரை பண்றதால ஏற்படுற கோபத்தை பொறுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பர்ன் டைம் டாக்ஸி டிரைவரா வேலை பார்க்குற மான்சு தான் டிரைவர் ஆகிறான். அடுத்த நாள் நண்பர்கள் புது வீட்டுக்கு பரிசு வாங்க போறாங்க. ஆனால் அவன் காசு வாங்கி சும்மா அவனே என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறான். அதிக விலை ராகிங் சேர் வாங்கி அதை அவன் மகன்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம்னு கெஞ்சுறான். அந்த இரவு காஞ்சி மழை. கட்டிடம் சிதைஞ்சு ரோடு வெடிச்சு கதவு கிடைச்சு போச்சு. காலையில மான்சு வெடிப்பு பார்த்து தொட்டா கதவு சீண்டுன்னு உடைஞ்சிடுச்சு. அக்கம்பக்கத்தவங்க அவனை சீண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கட்டிடம் சரியில்லைன்னு டான்வான் கண்டுபிடிச்சு நகராட்சிக்கு தெரிவிக்கிறான். ஆனால் எல்லாரும் சம்மதிச்சாதான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அவன் எல்லாரையும் சேர்த்து பேச பார்க்கிறான். ஆனா அற்ப விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. இரவு சாப்பாட்டின் போது மான்சு அவன் மகன் யுன்டி பக்கத்து வீட்டார்கிட்ட கோபம் வராம இருக்க ரூஃப்ல போய் புகைப்பிடிச்சுக்க சொல்றான். பார்த்தீங்களா, வேலை முடிஞ்ச அடுத்த நாள்ல டான் ஒரு சின்ன ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி. அவருடைய வேலைக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. கிம், ஹியன், ஹன், யுன்ஜு, மேனேஜர் ஹா ஓ யுங் எல்லாரும் கட்டிடத்துக்குள்ள போறப்போ பாருங்க, மனுன்னு ஒருத்தன் கதவு உடைஞ்சிருக்குன்னு பிளாஸ்டிக் ராப் ஒட்டி மூடிட்டு இருக்கான். டான் அவனை பொருட்படுத்தாம வேலைக்காரங்களை ரொம்ப சந்தோஷமா என்டர்டெயின் பண்றான். சாப்பாடு, குடிச்சல், ரியல் எஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பாருங்க, ஹியன் டாய்லெட் போறா. அங்க பாருங்க, கட்டிடத்துல தண்ணீர் பிரச்சனை இருக்கு. அதே நேரம் டான் பார்க்கிறான், மேனேஜர் யங் குடிக்கல, கார் ஓட்டணும்னு சொல்றான். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்றது? டான் உடனே மனுவை டெசிக்னேட்டட் டிரைவரா நியமிக்கிறான். யங் சந்தோஷமா குடிக்கிறான். ஆனா ஹா ஓ யுங் சும்மா கடுப்பா இருக்கா, போகணும்னு ஆசைப்படுறா. டான் அவங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டா முணுமுணுன்னு பேசுறத பார்க்கிறான். காதல்னு டான் உணர்ந்துட்டான். ஹா ஓ யுங் மறுத்தாலும் யங் அவங்க காதலை ஒப்புக்கொள்கிறான். இதெல்லாம் நடந்தேரியா? சூ காதலில் தோற்று மனம் நொந்து போயிட்டான். அவனுக்கு ஹாயோ யுங் மேல காதல். இந்த சொல்றதுக்குள்ளேயே ஹாயோ யுங் சீற்றத்துல வெளியே போயிட்டா. யுன் அவளை தொடர்ந்து போனான். மானு சூ ஹியனையும் யுஞ்சுவையும் வீட்டுக்கு போக கார்ல போகலாம்னு சொன்னான். ஆனா டோங் ஜுவான் கார் கட்டணம் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். அப்படியே அவங்களை அந்த நைட் அங்கேயே தங்க சொன்னான். அடுத்த நாள் காலையில டோங் ஜுவானோட மனைவி ஈ சூசானோட சேர்ந்து கடைகளுக்கு போனா. கார்டு மறந்துட்டா. கணவனை சொல்ல முடியாம சூசான் கிட்ட கார்டு எடுத்துட்டு வர சொன்னா. அதே நேரம் சூ ஒரு முக்கியமான அப்பாயின்ட்மெண்ட்காக ஓடினான். சாமான்கள் மறந்துட்டதா தெரிஞ்சு திரும்பி எடுத்தான். அங்க யுஞ்சு உறங்கிட்டு இருந்தா. அவசரமா காருக்கு ஓடினான். டிரைவர் போன்ல பேசிட்டு இருந்தான். நேரம் கழிஞ்சு போச்சு. சூ சான் கார்டு எடுக்க பார்க்கிங் லாட் போனான். அப்போ பூமி அதிர்ந்தது. ஒரு பெரிய குழி. கட்டிடம் அதுக்குள்ள போச்சு. குழி சின்ன சின்னமா ஆனதால நின்னுச்சு. சூ ஹியனோட காரும் இன்னொரு காரும் குழிக்குள்ள போச்சு. அவன் பதட்டமா கதவை திறந்து ஓட முயற்சி பண்றாங்க. ஆனா பூமி அதிர்ச்சி. கார் சறுக்கி கட்டிடத்து மேலே விழப்போகுது. சு யாரோ கிட்டேயே காப்பாத்தப்பட்டாரு. அப்புறம் மறுபடியும் அதிர்ச்சி. கார் சறுக்கி டான்வான் வீட்டுக்குள்ள விழுந்துடுச்சு.
டான்வான் உடனே எச்சியா உதவி பண்ணி கார் ஜன்னல் வழியா வெளியே இழுத்து விடுறாங்க. அப்புறம் யுஞ்சு அறைக்கு ஓடுறாங்க. அவங்க அங்க சிக்கி இருக்காங்க. ஃபர்னிச்சர் மாத்திக்கிட்டு இருக்கும்போது சு அங்கே விழுறாரு. ரெயிலிங் முறிஞ்சிடுச்சு. குடும்பம் பத்தி கவலைப்படுறாங்க. சு சுச்சான் லிஃப்ட்ல போயிருப்பாருன்னு சொல்லி அமைதிப்படுத்துறாரு. ஆனா தன் மகன் பத்தி கவலைப்படுறாரு. சு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. சூட்டி சப்பாத்தி கிடையாதுன்னு பாக்குறாங்க. அதனால சூட்டி பாதுகாப்பா இருக்காருன்னு நினைக்கிறாங்க. கட்டிடத்துல இருந்து வெளியே போயிருக்காருன்னு தெரியுது. ரூஃப்ல போய் போன் பண்ண முயற்சி பண்றாங்க. சிக்னல் இல்ல. கத்தினாலும் யாருக்கும் கேட்கல. அந்த நேரத்துல தான் கட்டிட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி தவிச்ச சுன்டி ஒரு சத்தம் போட்டான். அடடா, என்ன ஒரு சூழ்நிலை! உடனே அந்த குழு ஒற்றுமையா இடிபாடுகளை ஒரு தூக்கி எறிஞ்சாங்க. அப்படியே சுன்டிய காப்பாத்தினாங்க. யூடியூப்ல உயிர் பிழைப்பு நிகழ்ச்சிகளை பார்த்த சுன்டி சாமர்த்தியமா உணவுப் பொருட்களை சேகரிச்சு உதவிக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு வழி தேடினான். அதுக்கிடையில காப்பாற்றுற அணியும் வேலையில இறங்கிடுச்சு. ஆனா அந்த சிங்கிள் ஹோல்ல வெடிச்சு உலகம் அழியுற மாதிரி ஆயிடுச்சு. நிலநடுக்கம் நடந்துட்டு இருக்கு. காப்பாற்றுற அணிய கீழே இறக்க முடியல. அதனால எல்லாருக்கும் உயிருக்கு ஆபத்து. இந்த அனர்த்தத்துல கட்டிடத்துக்கு வெளியே இருந்த சுன்ஹன் அம்மா உட்பட எல்லாரையும் பேருந்தில ஏத்திட்டு போட்டாங்க. கட்டிடத்துக்குள்ள இருந்த டி ஒனியன் தன்னால வேலையாட்கள் ஆபத்துல சிக்கினதுக்கு மன்னிப்பு கேட்டான். அடேங்கப்பா, அவனுக்கு பிடிச்ச சேர் எல்லாம் உடைஞ்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் அவனுக்கு மனசு நொந்து போச்சு. இரவு வந்துருச்சு. மழையும் கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த குழு நெருப்பு பிடிச்சு சூடு பிடிச்சாங்க. சாப்பிட்டாங்க. காலையில மழை நின்னுருச்சு. காப்பாற்றுற அணி ஒரு டிரோனை அனுப்பினாங்க. ஆனா சிக்னல் போயிடுச்சு. கட்டிடத்தின் கூரையில் விழுந்தாங்க. உயிர் பிழைச்சவங்க சந்தோஷத்துல அதுல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சாரி, அந்த பதிவு பண்ணுமான்னு நம்பி. ஆனா அடுத்த நொடி கட்டிட சுவர் ஒரு பகுதி தகர்ந்து கூரை அப்படியே சாய்ஞ்சிடுச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா சுகையான் சறுக்கி விழுற மாதிரி. அப்ப யுஞ்சு கற்கள் சுத்தி சுத்தி வருது. அவங்க ஒரு கம்பியை பிடிச்சு சுகையான் கிட்ட வீசி விட்டாங்க. மஞ்சு டான்வான் சேர்ந்து இழுத்தாங்க. அற்புதமா சுகையானை காப்பாத்திட்டாங்க. அந்த கணத்தில் சுகையானோட கண் யுஞ்சு கண்ணுலப்பட்டது. புதுசா ஒருத்தரை பார்க்குற மாதிரி ஒரு பிணைப்பு. ஆனா கம்பி சட்டென்று கிளம்பிடுச்சு. மஞ்சு தடிமனான களிமண் நீர்ல விழுந்துட்டாரு. எல்லாரும் ஒன்னா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா மஞ்சு நீச்சல் முழுக ஆரம்பிச்சுட்டாரு. அவரு மகன் சூண்டி குதிச்சு காப்பாத்த போனாரு. அவனும் களிமண்ல புரியாம போராட ஆரம்பிச்சுட்டான். அப்போ டான்வான் ஒரு படுக்கையறை ஜன்னலை உடைச்சுட்டாரு. களிமண் அள்ளி அள்ளி வந்தது. அப்பா மகன் 2 பேரையும் கரை ஒதுங்கின மாதிரி கொண்டு வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து மஞ்சுவை திரோன் திடீர்னு சுதாரிச்சு புள்ளையில பறந்து போய் உயிரோட இருக்கிறவங்க சேதிய காப்பாற்றுறவங்க கிட்ட கொண்டு போச்சு. அவங்க கணவர் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மகன் எப்படி இருக்கான்னு கவலை. உன் அம்மாவுக்கும் அதே கவலை. அப்போ காப்பாற்றுறவங்க சொன்ன சூ சான் கிட்ட போன் இருக்குன்னு ஞாபகம் வந்தது. போன் சிக்கினியில எங்கேன்னு கண்டுபிடிச்சாங்க. சீக்கிரமே டிவில செய்தி வந்தது. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாப்பிள்ளை சூ தாங் ஒன்னுக்கு தன்னையும் மகனையும் காப்பாத்தினதுக்கு நன்றி சொன்னாரு. சூ ஹியன் அவங்க அப்பா அம்மா தப்பிச்சுட்டாங்கன்னு தெரியாம கவலையில இருக்கிற யுஞ்சுவை ஆசுவாசப்படுத்தினாரு. நேரத்தை கழிக்க செல்ஃபி எடுத்தாங்க. சூ ஹியன் யுஞ்சு மேல புதுசா ஒரு நெருக்கம் உணர்ந்தாரு. அப்புறம் ஒரு அதிசயம். காப்பாற்றுறவங்க சின்ன பாராசூட்ல சாமான்கள் அனுப்பினாங்க. லைட், சாப்பாடு, ஆக்சிஜன், தண்ணீர், பேட்டரி, டவல், சாட்டிலைட் போன் எல்லாமே. அதுல சிக்னலும் இருக்கு. போன் ரிங் பண்ணுச்சு. காப்பாற்றுறவங்க தான் கால் பண்றாங்க. அடடா, சட்டென்று அவங்க கணவன் கிட்ட சூ சான் எங்கடான்னு பாருங்க. அவன் கட்டிடத்துல இல்லன்னு நம்ம நினைச்சோம். ஆனா கத்திட்டாங்க. அப்பதான் தெரியுது அவன் கார் பார்க்கிங்ல ஒரு காரோட உள்ளே இருக்கான். புடிச்சுக்கோங்க. டோன் ஒன்ன கயிறு கட்டி லிஃப்ட்ல இறக்கணும். அதே சமயம் டோங்வான் ரூஃப் ஹேட்ச் வழியா லிஃப்ட்டுக்குள்ள போறான். கிரேன் குழிக்குள்ள இறக்குற வேலையும் ஓடுறது. ஆனா அட கடவுளே, அடுத்த கட்டிடத்தோட மேல் பாதியே முழுசா குழிக்குள்ள விழுந்துடுச்சு. உள்ள இருக்கிறவங்களுக்கு வழி இல்லாம அடைஞ்சு போச்சு. கிரேன்ன திருப்பி எடுத்து வந்தாங்க. பயன் இல்லாம போச்சு. இந்த சமயத்துல டோங்வான் லிஃப்ட் டோர் திறந்து கார் பார்க்கிங் வந்துட்டான். ஆனா அந்த அதிர்ச்சியில கயிறு கைவிட்டுடுச்சு. மழைன்னா என்ன, கார் பார்க்கிங் நீர் மழையா மாறிடுச்சு. சூ சான் அப்பா அப்பான்னு கதறி அழுதுச்சு. டோங்வான் அவன் மகனை கண்டுபிடிச்சிட்டான். சங்கூன் ஒரு பெரிய பைப்ல இறங்கிட்டு வர்றதையும் பார்த்தான். அவன் அப்பா கூட சூ சான் காரை விட்டு வெளியே வரப்போறான். ஆனா அட இது என்ன கொடுமை, இன்னும் கழிவுகள் விழுந்து அந்த பைப் அடைஞ்சு போச்சு. சூ சான் கிள்ளி கொண்டு போயிட்டான். ஐயையோ, டான்வான் காலுக்கு விழுந்த கல்காயம். ஆனா அவருக்கு மகன் கவலைதான் அதிகம். வலி எல்லாம் மறந்து கற்களை ஒதுக்கி எழுந்தார். பாருங்க என்ன தந்தை அன்பு. கடைசியா கல்லை எல்லாம் அப்புறப்படுத்தி மகனை காப்பாற்றிட்டாரு. கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போதான் உச்சியில நிறைய துளைகள். அங்க மிசோ ஒரு சோகமான விஷயம் சொல்றாங்க. சுனு இல்லைன்னு சாக்கிட்டாருன்னு. அட போங்கடா. டான்வானோட அறைக்கும் நீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவரு வெளியே ஓட ஆசைப்படுறாரு. ஆனா அந்த வயசான மிசோ அவங்க இல்லாம போக சொல்றாங்க.
போறதுக்கு முன்னாடி சுனு முடிய கட் பண்ணி சுத்தி போட்டு டான்வாங்கிட்ட கொடுக்க சொல்றாங்க அவன் அம்மாவுக்கு. மகனை தாக்கிக்கிட்டு டான்வான் பைப் ஏறி கட்டிட சுவரை அடைஞ்சிட்டாரு. சாமர்த்தியமா நடந்து நண்பர்களை அழைச்சாரு. அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க. எல்லாரும் மீண்டும் உச்சிக்கு போனாங்க. ஆனால் அந்த துளை அடைஞ்சு போச்சு. நீர் கட்டிடத்தையே மூழ்கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு. அப்பப்பா, நேரம் போச்சு, சுத்தி போயிடுச்சு. உயிர் காப்பாத்தணும்னு பாட்டில் மரக்கட்டைன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படகு பண்ணினாங்க. அடேங்கப்பா, அப்பதான் மஞ்சு வந்தான். ஒரு தண்ணீர் டேங்க் கொண்டு வந்தான். அதை எல்லோ சப்மரைன்னு பெயர் வச்சு சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் உள்ளே ஏறிட்டாங்க. ஆனா மஞ்சு மட்டும் இல்ல. அவன்தான் டேங்க் மூடி போடணும்னு உயிரை விட்டு நின்னான். தண்ணி ஏறிட்டு கட்டிடம் டேங்க் மேல விழுந்துச்சு. கீழே போச்சு. அட கடவுளே, சட்டன்னு மேல வந்துச்சு. கம்பியில தொங்கிட்டாச்சு. யுஞ்சு பார்த்தா, அடிங்கடா அடிங்கடா கத்தி டேங்க் அடிக்க சொன்னா. அடிச்சாங்க. கம்பி கழண்டுச்சு. ஆனா ஸ்டீல் பீம் குத்திடுச்சு. தண்ணி வர ஆரம்பிச்சுச்சு. அப்பப்பா, மீண்டும் ஒரு சவால். அப்பதான் மானு வந்தான். ரெஸ்கியூ வந்தவங்க ஆக்சிஜன் அனுப்பினாங்க. மானு வெளியிலிருந்து தள்ளினான். கழண்டுச்சு. சிங் ஹியான் கையை உள்ள விட்டு தண்ணி வராம தடுத்தான். மஞ்சு வர முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு நீச்சல் வரல. சரியா?